நீதிமான். இதோ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும், துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் எத்தனை அதிகம். சாலமோனுடைய நீதிமொழிகள் வாக்கியத்தில் இந்த வசனத்தில் மாத்திரமே இதோ என்னும் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே சத்தியமானது. வேதாகமத்தில் உள்ள எல்லா வசனங்களையும் பரிசுத்த ஆவியானவர் ஏவி எழுதி வைத்திருக்கிறார். எல்லா வசனங்களும் நமக்கு முக்கியமானது, பிரயோஜனமானது. ஆனாலும் இதோ என்னும் வார்த்தையோடு வரும் வசனங்கள் நமக்கு விசேஷித்த முக்கியமானது. இது நமக்கு விசேஷித்த பிரயோஜனத்தை தரும். நீதிமான்கள் பாவம் செய்தால் கர்த்தர் அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட மாட்டார். அவர்கள் நீதிமான்களாக இருந்தாலும் அவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார். நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும். நீதிமானுக்கே பாவத்திற்கான தண்டனை கிடைக்கும் போது துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் அவர்களுடைய பாவத்திற்கான தண்டனை அதிகமாய் கிடைக்கும். துன்மார்க்கருக்கு அநேக அடிகள் கொடுக்கப்படும். சரி கட்டப்படும் என்னும் வார்த்தைக்கு வெகுமதி கொடுக்கப்படும் என்றும் வேத பண்டிதர்களில் சிலர் பொருள் சொல்லுகிறார்கள். இந்த பூமியில் நீதிமானுடைய நீதிக்கு தக்கதாக அவனுக்கு வெகுமதி கொடுக்கப்படும். துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் அவர்களுடைய பாவத்திற்கு தக்கதாக தண்டனை கொடுக்கப்படும். இந்த பூமியில் கர்த்தர் மனுஷருடைய நீதியையும் பாவத்தையும் தம்முடைய நீதியினால் சரி கட்டுகிறார். ஆனாலும் இந்த பூமியில் அநேக பாவிகள் தண்டிக்கப்படுவதில்லை. அநேகருடைய மீறுதல்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுவதில்லை. அதுபோலவே நீதிமான்களில் அநேகருக்கு இந்த பூமியில் வெகுமதிகளும் கொடுக்கப்படுவதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் மனுஷருடைய நீதிக்கும் பாவத்திற்கும் சரி கட்டப்படாவிட்டாலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளின் போது எல்லாம் சரி கட்டப்படும். நாம் இந்த பூமியில் கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு நீதி உள்ளவர்களாய் ஜீவிக்கும் போது நமக்கு இம்மைக்குரிய ஆசீர்வாதமும் மறுமைக்குரிய ஆசீர்வாதமும் கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தில் நம்முடைய ஜீவியம் சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் நிரம்பியதாய் இருக்கும். ஞானம் நமக்கு நன்மையை மாத்திரமே செய்யும். நீதிமான்கள் இந்த பிரபஞ்சத்தில் செழித்திருப்பார்கள். துன்மார்க்கரோ அழிந்து போவார்கள். அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். துன்மார்க்கம் பண்ணுகிற தனி மனுஷரும் குடும்பத்தாரும் தேசத்தாரும் தேவனுடைய நீதியான தீர்ப்பின் பிரகாரமாய் தண்டிக்கப்படுவார்கள். துன்மார்க்கனுக்கும் பாவிக்கும் அதிகமாய் தண்டனை கிடைக்கும். துன்மார்க்கரும் நீதிமான்களும் தாங்கள் விதத்திலேயே அறுப்பார்கள். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்று இந்த வாக்கியம் 1 பேதுரு 4:18 மேற்கோளாக கூறப்பட்டிருக்கிறது.